ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ் தான் செஞ்சுருக்கேன். லெமன் ரைஸ்க்காக உருளைக்கிழங்கு ஒரு 2 விசில் போல் விட்டு எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் தாளிச்சிடலாம். எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு பூண்டு 10 பல் பூண்டு போல் எடுத்திருக்கேன். அதை தட்டி சேர்த்துட்டு பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் சேர்த்தா தான் அந்த லெமன் ரைஸ் ஃப்ளேவரே வரும். ஃபைனலாக வடிகட்டி வச்சுருக்க லெமன் ஜூஸை ஆட் பண்ணிவிட்டேன். சால்ட் தேவையான அளவு சேர்த்துட்டு ஏற்கனவே சாப்பாட்டில் உப்பு போட்டிருக்கேன். ஸோ சால்ட் கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். நல்லா ஒரு ரொம்ப நேரம் லெமன் ரைஸ்க்கு இது கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அந்த ஜூஸ் ஊற்றுனதுமே ஆஃப் பண்ணிடணும். வடித்து வச்ச சாதத்தில் லெமன் ரைஸ் போட்டு கலக்கி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதுக்காக கத்திரிக்காயில் 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன், 1 டீஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். இட்லி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாம்பே சட்னி தான் செய்ய போகிறேன். அதுக்காக எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா அந்த தக்காளி வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கடலை மாவு கரைச்சி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் தண்ணி நிறைய சேர்த்துடணும். ஏன்னா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அப்போ தான் அது திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த பாம்பே சட்னி நல்லா ஒரு 15 மினிட்ஸ் போல் நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் அந்த சாம்பார் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கத்திரிக்காய் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிறத போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை மட்டும் திருப்பி விட்டால் போதும். இப்போ பாம்பே சட்னியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருக்கு. கத்திரிக்காய் ஃப்ரை பாருங்கள் எப்படி வந்திருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தா அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இப்போது இந்த ஆயிலில் போட்டுடலாம். போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது இதை நல்லா திருப்பி விடும்போது ஜஸ்ட் கரண்டி வச்சு திருப்பி விடணும். லேசாக தான் திருப்பி விடணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். இல்லைனா எல்லா உருளைக்கிழங்கு ஒன்று போல் கலந்துரும். அப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரியே இருக்காது. இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணணும். அடுப்பு சிம்மில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஒரு கருவேப்பிலை தூவி விட்டால் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக வரும். இதே மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் ஆனால் இது ரெடி ஆகிறதுக்கு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி, பாம்பே சட்னி. பாம்பே சட்னிங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸில் வேர்க்கடலை எதுவும் சேர்க்கலை. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை, கத்திரிக்காய் ஃப்ரை, இந்த கேரட் என்னோடய பாப்பாவுக்கு கேரட் ஃபுட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். தேங்க்யூ வீவர்ஸ்.